ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டீஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, 1 ஏலக்காய் இது 2யும் மிக்ஸியில கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு ராகி மாவு, அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்குற அளவுக்கு சுடுதண்ணியில லைட்டா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ராகி மாவுல அந்த சுடுதண்ணிய லைட்டா ஊத்தி இந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். அந்த கையில பார்த்தீங்கன்னா, புடிச்சு விட்டோம்னா இந்த மாரி இருக்கணும். இதான் இதோட பக்குவம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். ராகி மாவ நம்ம வந்துட்டு எப்படி இடியாப்பத்துக்குலாம் பண்ணுவோம்ல, அது மாரிக்க வந்துட்டு துணி விரிச்சு அதில ராகி மாவ கொட்டி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதிகமாவும் சேர்த்துக்கலாம், கம்மியாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அரைச்சு வச்சிருக்க நிலக்கடலை பருப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெல்லக்கட்டிய துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை இருந்தா அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ராகி மாவ இது கூட சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவைன்னா கீ வந்துட்டு ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு போனதுக்கப்புறம் இந்த மாரி உருண்டையா பிடிச்சு வச்சுக்கோங்க.